தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பழமையான கோயில்களில் குடமுழுக்கு விழா விமரிசையாக நடைபெற்றது. உதகை அருகே ஃபர்ன் ஹில்ஸ் பகுதியில் உள்ள 150 ஆண்டுகள் பழமையான பவானீஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதில் தோடர் பழங்குடியின ஆண்கள் கலந்து கொண்டு உதகை நகரில் தேரை வடம் பிடித்து இழுத்ததுடன் கும்மி நடனமாடியபடி வித்தியாசமான வழிபாட்டில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சடையப்பர் கோவிலும் குடமுழுக்கு நடைபெற்றது. இதற்காக கடந்த 2 நாட்களாக யாகசாலை அமைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன. அதன் தொடர்ச்சியாக வேத மந்திரங்கள் முழங்க கும்ப கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள கருப்பண்ணசாமி மதுரை வீரர்சாமி கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதேபோல ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி பகுதியில் உள்ள வில்லாயுத மூர்த்தி கோவிலும் குடமுழுக்கு கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சுற்றுப்புறத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் விழா முடிவில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.